கலைஞர் டிவி கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் அப்பெல்லாம் யாருமே நம்பல. ஆமா ஆமா. அன்னைக்கு பல வீட்டில் வந்து அது வந்து கனவாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச பல வீட்டில் வந்து நீ இந்த எக்ஸாம்ல நல்லா கலைஞர் டிவி எல்லா எக்ஸாம்லயும் நல்லா பாஸ் ஆனேன்னா நான் உனக்கு டிவி வாங்கி தரேன்லாம் பல வீட்டில் டீல் பேசுவாங்க. ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும், வெளியில பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்கிறப்ப ஜெயலலிதா வந்து அந்த டிவி எல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னப்ப அதை பாசிபிள் ஆக்குனாரு. அதுக்கு அப்பாற்பட்டு சும்மா பேருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கொடுத்த மிக்சி கிரைண்டர்லாம் கூட கொஞ்ச நாள்ல இந்த எடைக்கு போடுற கடையெல்லாம் நிறைய பார்த்தேன். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு கலைஞர் இறந்தும் கூட சில வீட்டுல கலைஞர் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு தரமான பொருள் கொடுத்தாருங்கிறப்ப நீ நாளைக்கு அதை சொல்ல. இப்ப அதை விட பெரிய அழிச்சாட்டி ஆதவர்ஜுனா எதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு தெரியுமா? விஜய் மாதிரி அனைத்து மக்களும் வசதியோட வாழ வேணும், அவருக்கு இருக்கிறதெல்லாம் அவருக்கு கிடைக்கணும். எல்லாரும் அதாவது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பனையூர்ல ஈசிஆர்ல பங்களா கிடைக்குமா, எல்லாருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா, எல்லா ஊரையும் பனையூரா மாத்தணும். அததான் சொல்றேன். எல்லாருக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைக்குமா, எல்லாத்துக்கும் திரிசா கிடைக்குமா, எல்லாம் இல்ல எல்லாத்தையும் நாளைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வரோம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்களே. அதாவது மக்களுக்கு என்ன இல்லையோ அதை செய்யறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம்னா என்னப்பா செய்யறேன்னு சொல்லணும். அதாவது ஒரு வீட்லயும் ஸ்கூட்டர் இருக்கணுமா அப்படின்னு அது அடுத்த நிமிஷம் இவர் ஆட்சிக்கு வந்தா ஸ்கூட்டர் தருவார் போலன்னு ஒரு வதந்திகள். நான் வாங்கி தரேன்லாம் சொல்லலை. அவனோட வாழ்க்கை வளர்ச்சி அந்த அளவுக்கு உண்டு பண்ணி அவனே பைக் வாங்குற அளவுக்கு எப்படிலாம் யோசிக்கிறாங்க.